வீட்டில் செல்வம் பெருக, நிம்மதி மகிழ்ச்சி பெருக என்ன செய்யணும்? செல்வம் பெருக, அதாவது நிம்மதி மகிழ்ச்சி பெருகுன்னா பணம் தான் நிம்மதி மகிழ்ச்சி வந்துடும்னு நினைக்கிறாங்க. இப்போ பணமே இல்லைன்னா அதுவே செல்வமே பெருகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தத்துவார்த்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். நம்ம முன்னாடி நிறைய சொல்லியிருக்கோம். தத்துவார்த்த பரிகாரம், அப்புறம் விசேஷமான பரிகாரங்களெல்லாம் ஒரு 5 வகையான பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். பக்தி பரிகாரம், ஐதீக பரிகாரம், அருளாக்கு பரிகாரம், வைத்தீக பரிகாரம், அதாவது ஓமையாகன்ற மாதிரி. ஆக 4 வகையான பரிகாரம். அதை என்ன சொன்னதுனால திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பக்தி பரிகாரம், ஐதீக பரிகாரம்னா காலகாலமாக நம்பப்படுவது. பக்தினா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எந்த சாமி மேல் பக்தி இருக்கோ அதுக்கு செய்கிறது பக்தி பரிகாரம். அருளாக்கு பரிகாரம் ஜோசியருங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அல்லது அவங்க வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க. அவங்க நாக்குக்கு பலம் இருக்கிறது, வாக்குக்கு பலம் இருக்கிறது, ஏதோ சில தேவதைகள் வசியமாக இருக்கும், அதனால் அவங்க சொல்லுவாங்க, அதனால் அது நடக்கும். அது அருள்வாக்கு பரிகாரம். 4வதாக வைத்திக பரிகாரம், ஓமம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது போன்றது வேதத்தின் அடிப்படையில், சாஸ்திரத்தின் அடிப்படையில் செய்யப்படுவது வைதிக பரிகாரம்னு பேர். இது இல்லாமல் தத்துவார்த்த பரிகாரம் இருக்கிறது. தத்துவார்த்த பரிகாரம்னு சொல்லக்கூடியது சிலது இருக்குது. அப்புறம் ரகசிய பரிகாரங்கள்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக வீடியோலாம் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் காரக பரிகாரம் கூட வீடியோ போட்டிருக்கோம், காரகத்தின் அடிப்படையில் பண்ணுறது. இப்போ இதை நம்ம தத்துவார்த்த காரகத்தை அடிப்படையில் தத்துவார்த்த பரிகாரங்களை செய்யலாம். இப்போ கேட்ட கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? வீட்டில் செல்வம் பெருகும். வீட்டில் செல்வம் பெறும். செல்வம் அப்படிங்கிற சொல்லு எதை குறிக்கும் அப்படின்னா சௌபாகியத்தை குறிக்கும். அதுக்கும் மேலே இருக்கக்கூடியது சுக சௌகரியங்கள்லாம் கொடுக்குமா அப்படின்னாக்கா அடிப்படை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது. அதில் 1வது கட்டம் அடிப்படை. அடிப்படைன்றது 2வது கட்டம் தனம் அப்படிங்கிறது, 4வது கட்டம் சுகம் சௌகரியங்கிறது, 9ஆம் கட்டம் யோகம் சௌபாக்கியங்கிறது, 11ஆம் இடம் ஆடம்பரம்ன்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு போகிறது. அது அப்படின்னாக்கா லோயர் மிடில், அப்பர் மிடில், அதுக்கப்புறமா ஹை கிளாஸ்னு இப்படி நம்ம எப்படி இன்கம் டேக்ஸில் ஆளெல்லாம் பிரித்து வச்சுக்கிறாங்க மக்களோட நிலைமையை. அதே மாதிரி இங்கே கிரகங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அடிப்படை என்னன்னு, அடிப்படை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை, அதுக்கு அடுத்தது என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆக அடிப்படை அப்படின்றது நமக்கு தேவைன்னது. அவங்க செல்வம் சேரணும்னா செல்வத்துக்கு 2 கிரகத்தை சொல்லலாம். அடிப்படையான செல்வம் ஒன்று இருக்குது, அதிகப்படியான செல்வம் ஒன்று இருக்குது. அடிப்படையான செல்வங்கள் எல்லாம் குருனால் கிடைக்கும். தனக்காரகன் அப்படின்னா பணத்துக்கு அதிபதி, பணத்துக்கு காரணமானவன் யார் அப்படின்னா குரு பகவான். தங்கத்துக்கு காரணமானவன் குரு பகவான். இப்போ தங்கம் வேறு, வைரம் வேலை. சில பேர் நிறைய தங்கம் வச்சுருப்பாங்க, ஆனால் வைரம் வச்சுக்க மாட்டாங்க. வைரம் இருக்காமல் கூட போகலாம். வெள்ளி, தங்கம், வைரம் எப்படி அது ஸ்டாண்டர்ட் இருக்கா இல்லையா? வெள்ளின்னா என்ன, தங்கம்னா என்ன, அதுக்கு மேலே பிளாட்டினம் இப்படிலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா மெட்டலில். அந்த மாதிரி கிரகங்கள்லேயும் நமக்கு தேவை பணம் அப்படின்னா பணத்தை எதால் வரும் அப்படின்னாக்கா சில பேர் பணம் வச்சுருப்பாங்க ஆனால் தங்கம் சேராது. சில பேர் தங்கம் வச்சுருப்பாங்க ஆனால் வைரம் சேராது. இந்த மாதிரி இருக்குது. ஆக வண்டின்னு ஒன்று இருக்கும். அந்த வண்டி கொஞ்சம் ஆடம்பரமான வண்டி, சொகுசான வண்டியாக இருக்கும், வெளிநாட்டு வண்டியாக இருக்கும். இந்த மாதிரி மாறுதில்ல. வீடுன்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் எப்படி நிலைமை இருக்குது பாருங்கள். பற்றாக்குறையான வீடு, சௌகரியமான வீடு, ஆடம்பரமான வீடு, இப்படி நிலைகள்லாம் இருக்கா இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி நம்ம கிரகங்களும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பணம் அப்படின்னாக்கா பணத்து ஒன்று மேலே எல்லாம் அடைஞ்சிட முடியாது. பணம் ஒன்றை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அடைய முடியாது. ஆனால் அடிப்படை தேவை பணம் அப்படிங்கிறதுனால அந்த பணம் எதில் கிடைக்குன்னா குரு பகவானோட தயவு இல்லாமல் பணம் கிடைக்காது. ஏன்னா தனத்துக்கு காரகமாக இருக்கிறவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் அவங்க பணக்காரர்களாக இருப்பாங்க. போதுமான அளவுக்கு பணம் பெற்றாச்சு இருப்பாங்க. குரு பகவான் 6, 8, 12 மறைந்தும் நீசமாகியும் அல்லது அஸ்தங்கமாகியும் எப்படியோ கெட்டு போய் இருந்ததுன்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெட்டு போய் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வறுமையில் இருப்பார்கள். வீட்டுக்கு ஒருத்தராச்சு ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? அந்த ரேஷன் கார்டில் அம்மா, அப்பா, பிள்ளைங்கள்லாம் போட்டிருப்போம். ஒரு 3-4 பேர் இருப்பாங்க அப்படின்னா இந்த 3-4 பேரில் ஒருத்தரோட ஜாதகத்திலேயாச்சும் குரு பகவான் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அடிப்படை பணப்புழக்கங்கள் இருக்கும்.
அதில் இல்லைன்னா கஷ்டம். சில பேர் பாருங்கள், நல்லா வாழ்க்கையில் இப்படிலாம் இருப்பாங்க. ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடும். போனதுக்கப்புறமா அம்மா அப்பாவுக்கு சுக சௌகரியமாக இருப்பாங்க. பிள்ளை இருப்பான், பிள்ளையோடு இருப்பாங்க. பிள்ளை அப்படி இப்படி பிரிஞ்சு தனி கொடுத்துரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா சௌகரியமாக இருப்பாங்க. அல்லது அம்மா அப்பாவை விட்டுட்டு இவங்க போனால் இவங்க நல்லா சௌகரியமாக இருப்பாங்க, அம்மா அப்பா ஏழையாக இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவனோட தலையெழுத்து, ஒருத்தரோட தலையெழுத்து சுகபோகமாக இருக்கணும், நல்ல பணத்தோடு இருக்கணும்னு இருக்குது. இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இல்லைன்னு இருக்குது. ஸோ அது முரண்பாடாக இருக்கும்போது ஒரே வீட்டில் தங்க விடாது. தங்க விடாமல் ஒருத்தரை பிரிச்செல்லாம் அனுப்பி வைக்கும். அதனால் ஜாதகத்தில் நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோன்னா ஒருத்தர் ஜாதகமாச்சு குரு பகவான் பலமாக இருக்கணும். அந்த குரு பகவான் பலம் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். அது வழிமுறைகள் என்னென்னா, குரு பகவான்னா குழந்தைங்களை குறிக்கக்கூடிய சொல்லும் குரு தான். அதனால் குழந்தைங்களுக்கு நன்மை செய்யலாம். நன்மை செய்கிறதுனா அடுத்த விட்டு அங்கே இருக்க குழந்தைங்கள நம்ம அந்த குழந்தைங்கள போஷாக்காக வளர்க்கலாம். அதுக்கு நல்ல நாளில் அதுங்க பிறந்த நாள்லலாம் துணிமணிலாம் எடுத்து கொடுக்கலாம். அதுங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதா, இன்னொருத்தரை சந்தோஷமாக வச்சுக்கிறது மூலிமா நமக்கு பலன்கள் கிடைக்குங்கிறது தான் தத்துவம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதை நம்ம திரும்பி பெறலாம். அந்த மாதிரி இருக்குது. காரக தத்துவத்தின் அடிப்படையில் புத்திர பாக்கியமா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா, குழந்தையோட வாழ்க்கை சரியில்லையா, குறைபாடாக இருக்குதா அப்படின்னா, இன்னொரு குழந்தைய நம்ம ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அதுக்கு நம்ம பலனை செய்யணும். அப்படி செய்கிற பட்சத்தில் நல்ல பலனுங்க. குருவுக்கு எல்லாருமே கொடுக்குற சராசரி பரிகாரம் என்னன்னா, சாதாரண பரிகாரம்னா, நவகிரகத்தில் குரு பகவானை வழிபட சொல்லுவாங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்லுவாங்க. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், அதாவது அகஸ்தியர், சாய்பாபா, வள்ளலார், இந்த மாதிரியான ராகவேந்திரர் போன்ற மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் வழிபட சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்படி இருக்குது. சமாதியில் போய் வழிபடுறது, கோயிலுக்கு போய் வழிபடுறது, சிலாரூபமாக வழிபடுறது, இப்படிலாம் இருக்குது. பலன்கள் எல்லாத்துக்கும் மாறுபடும். அதில் என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு குருவை கூப்பிட்டு வீட்டில் வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு காணிக்கை கொடுத்து துணிமணிலாம் கொடுத்து அன்னம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நிறைய அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அவரை கௌரவப்படுத்தினா, அவரை மகிழ்ச்சியாக வச்சா, அவருக்கு குருவை நீங்கள் மதிச்சிங்கன்னா, வணங்குனீங்கன்னா, பக்தி செலுத்துனீங்கன்னா, அதால் உங்களுக்கு பலன்கள் குரு பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னா யார்? அது மாதா தானே உலகத்தில் பெருசு அப்படின்லாம் நம்மலாம் சொல்கிறோம். ஆனால் படியில் பாருங்கள், மாதா பிதா குரு தெய்வம். மாதாவுக்கு மேலே பிதா இருக்கார், பிதாவுக்கு மேலே குரு இருக்கார், குருவுக்கு மேலே கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரை கொடுக்கறது அப்பா, உடம்பை வளர்க்குறது அம்மா. உயிர் இல்லாமல் உடம்பை எப்படி வளர்க்க முடியும்? இது ரெண்டில் எது பெருசு? உயிர் பெருசா உடம்பு பெருசா அப்படின்னாக்கா உயிர் தானே பெருசு. அதனால தான் அம்மாவுக்கு மேலே படியில் 2வது படியாக இருக்கலாம், ஆனால் படிப்படியாக ஏறும்போது மேலே இருக்கிற படி தாங்க வச்சோம். 18 படி மேலே போனால் தாங்க ஐயப்பனை பார்க்க முடியும். அப்போ மாதா பிதா குரு தெய்வன்றது 4வது படியில் இருக்கார் இல்லையா தெய்வம். அது மாதிரி அம்மாவுக்கு மேலே குரு இருப்பார், அப்பா இருப்பார், அப்பாவுக்கு மேலே குரு இருப்பார். இது ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாப்பாடோட விலை வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு சின்ன டப்பாவில், ரெடிமேடாக விற்கிற டப்பாவில் ஒரு 50 ரூபாய்க்கு, இல்லை 10 ரூபா இட்லி 5 வாங்கி கட்டி ஒரு பேக்கெட் பண்ணி ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. உடனே ரிசல்ட் கிடைக்குமா? அந்த 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 ஏழைக்கு உடனே வயிறு நிறையும். ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறீங்கன்னு வச்சிங்களேன், உடனே சாப்பிட்டானா உடனே வயிறு நிறையுங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டிலலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றோம், கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம், அவங்களுக்கு விருந்து கொடுக்குறோம்ல, சாப்பாடு போடுறோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களே மாறுபடும், யாருக்கு செய்கிறோங்கிறத பொறுத்து. அவசியமாக தேவைப்படுறது யாருக்கு அப்படின்னா, அந்த ஏழைக்கு தான் பலன் தேவைப்படும். நம்ம பணக்காரனுக்கோ இல்லைன்னா நம்மளோட உறவுக்காரனுக்கோ எல்லாம் அந்த உணவு தேவைப்படாது. அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவமாக கொடுக்குறோம். இப்போ என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி எல்லாம் வீட்டிலே குடும்பத்திலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் கடமைன்னு பேர், அதுக்கு பலன் கிடையாதுங்க.
ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறவங்களும் சமைச்சு போடுறாங்க, தானம் பண்ணுறாங்களா? நான் சாப்பாடை சமைச்சு போடுறோம். சமைச்சு போடுறாங்க. அது தானம்லாம் கிடையாது. விருந்தும் கொடுக்கல. அது விருந்தும் கிடையாது, தானமும் கிடையாது. அது பேர் கடமை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? கடமை. வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை. நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட போய் நிற்கிறது, நம்மளால் முடிஞ்சது செய்கிறது, இதெல்லாம் கடமை. பணம் கொடுத்து கூட உதவி செய்வாங்க. அதெல்லாம் கடமையில் செய்கிறோம். பணத்தை வச்சுக்கின்னு கொடுக்காம இருந்தால் பாவத்தை செய்கிறோம். இருந்து கொடுத்தோம்னா அது நம்ம கடமையை சேரும். புரியுதுங்களா? இதெல்லாம் கடமை. இது தானமும் இல்லை, தர்மமும் இல்லை. இது கடமை, அடிப்படை. அதுக்கு ஒரு பலனும் இல்லை. கடமையை செய்யாதவனுக்கு பாவம் வரும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, அவர் ஒரு கடமை செய்யலைன்னா பாவம் வரும். கடமை செய்தால் ஒரு புண்ணியமும் வராது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த நிலை அப்படின்னா என்னென்னா, சொந்த பந்தங்களை கூப்பிட்டு, உறவு நட்பு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு, நம்ம உறவினரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம விருந்து கொடுக்குறோம் பாருங்கள், அதுக்கு 1/4 பங்கு தான் பலன். அதுக்கு என்ன பலன்? 1/4 பங்கு தான் பலன். பெரிய பலன்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் அதை பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கௌரவதியாக செய்ய பார்க்குறோம். கௌரவத்துக்காக செய்கிறது அது. இந்த அரசியல்வாதிகளாம் தலைவருக்கு பிறந்த நாள்ன்ட்டு ஒரு சின்ன பொருளை கொடுக்கறதுக்கு பெருசாக கட் அவுட் வைப்பானுங்களே. அந்த உங்களுக்கு தெரியாது, பழைய காலத்தில் நாங்கள் எங்கள் காலத்துலலாம் என்ன ஆகும்னாக்கா, ஒரு கோவிலில் ஒரே ஒரு டியூப்லைட் இருக்கும், அதுக்கு மினிக்கு நெருங்கிக்கின்னு இருக்கும். அந்த டியூப்லைட் மேலே உபயம்னு போட்டு அவரோட பேர் ஜாதியெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுப்பான். பெருசாக ப்ளூ கலர் எழுதி டியூப்லைட்டில் வெளிச்சத்தையே மறைச்சிடுவானுங்க. ஒரு டியூப்லைட்டு போட்டு கொடுத்துட்டு அதில் பாதி வெளிச்சத்தை மறைச்சிடுவானுங்க அவனுங்க அதை எழுதி. இதெல்லாம் பலன் தராது. விளம்பரப்படுத்தினா பலன் தராது. ஸோ கௌரவத்துக்காக பண்ணுறது, விளம்பரத்துக்காக பண்ணுறது, தேவைக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியதுலலாம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா பெரிய பலன் கிடையாது. 1/4 பங்கு தான் விருந்துக்கு பலன். யாருக்கு நீங்கள் விருந்து கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய விருந்து கொடுத்தாலும் 1/4 பங்கு தான் பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஏழைங்களுக்கு சாப்பாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப பசின்னு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு செய்கிற பசின்னா தாகம் அல்லது துணி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு பங்கு பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பங்கு பலன் இருக்குது. அதுக்கு மேலே மாதா பிதா குரு தெய்வம்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது அதே இது இந்த ஒரு பங்குக்கு போயிருக்கேன். இதுக்கு கீழே ஒன்று 1/2 பங்கு இருக்குது. ரொம்ப மோசமானவனால குற்றவாளியாக இருப்பான், அவனுக்கு கூட ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படும். பார்த்துருக்கீங்களா? சினிமாலெலாம் பார்க்கலாம். எங்கன்னா போய் திருடனா இவர் மனிதாபிமானமாக அவருக்கு ஒரு மருத்துவம் பார்ப்பாங்க. அவன் ரவுடியாக இருப்பான் அல்லது திருடனாக இருப்பான், எதை திருடி வந்தாங்களோ இவங்க ஒருத்தர் மருத்துவம் பார்ப்பாங்க பாருங்கள். செஞ்சது உதவி, ஆனால் தப்பானவங்க செய்கிறாங்களா, அதுக்கு 1/2 பங்கு பலன் உண்டு. அதுக்கு 1/2 பலன். அப்போது ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்கிறது நம்ம ஒரு ஏழைக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செய்ய யாராருக்கெல்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருங்க. ஒரு குருவுக்கு செஞ்சோம்னா இந்த ஏழைக்கு செஞ்ச பலன் மாதிரி 10 மடங்கு அவருக்கு கிடைக்குங்க. குரு பகவானுக்கு செஞ்சோம்னா, அல்லது குருவாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு செஞ்சோன்னு வச்சுங்க, குருவாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு செய்தால் 10 மடங்கு பலன் அதிகம். ஆனால் உபயோகம் யாருக்கு இருக்க போகுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம், அந்த ஏழைக்கு தான் இருக்கும். பிச்சைக்காரனுக்கு தான், உணவு இல்லாமல் இருக்கிறவருக்கு தான் அவருக்கு பலன். ஆனால் அது ஒரு வயிறு தான் சாப்பிடும். ஒரு குருவுக்கு கொடுத்தா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் 10 உயிரினங்களுக்கு உணவு கிடைக்கும். அதுவே அந்த 50 ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி எடுத்துகிட்டு போய் 1 லிட்டர் பாலை வாங்கி நீங்கள் ஆண்டவனுக்கு மேலே ஊற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணுக்கு தெரியும் அது பாலை ஊற்றி அபிஷேகம் ஆகி அது வீணாக போய் சைடில் போய் அது ரோட்டில் போயிடும், காவால் போயிடும். அது நீங்கள் கோயிலில் பார்க்கலாம். அறிவுபூர்வமாக பார்த்தீங்கன்னா அந்த பாலுக்கான அந்த அபிஷேகத்துக்கான பலனை நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு நாத்திகர் மாதிரி பேசலாம். ஆனால் 100 பேருக்கு கடவுள் அங்கே படி அளப்பார். நீங்கள் சிவன் தலையில் ஒரு பாக்கெட் பாலை ஊற்றினீங்கன்னா அந்த நொடி பொழுதில் 100 பேருக்கு அவர் படி அளப்பார். அவருக்கு உணவு போடுவார். எப்படி? 1 10 100 1000 போயிட்டே இருக்கா? இப்படி தான் பலன்கள் விரிவடை. யாருக்கு என்ன செய்கிறோங்கிறத பொறுத்து பலன்கள் கூடிக்கிட்டே போகும். அப்போது நம்ம ஒரு குருவை வீட்டில் கூப்பிட்டு நம்ம அவருக்கு தேவையான காவி வேஷ்டியோ செருப்போ கொடையோ, அந்த காலத்தில் இதெல்லாம் கொடுப்பாங்க. விசிறி, கொடை, செருப்பு, என்னென்ன தேவைப்படும் அவருக்கு தேவைப்படுறது, அவருக்கு
என்ன தேவைப்படுதோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் வாங்கிக்கணும். ஒருவேளை நீங்கள் மல்டி மில்லியனராக இருந்தால் அவர் ஒருத்தர் வண்டி தேவைப்படுற சூழ்நிலை இருக்கவங்க குருனா அவருக்கு நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு 1 கோடி ரூபாயில் ஒரு காரை வாங்கி கூட கொடுக்கலாம். அது கூட உங்களுக்கு புண்ணியம் தான். செய்கிறாங்கல்ல. ஒரு குருமாருக்கு சொத்து பத்து எழுதி கொடுக்குறாங்க. குருமார்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இடம் கொடுத்து ஆசிரமம் கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலன்கள் வந்து என்ன சொல்கிறது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களுடைய பலனே கூடும், அளவே கூடுது. அந்த வகையில் குரு பகவானாக மனசில் நினச்சி ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு அதை எதாவது உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி எதாவது கொடுக்கும்போது உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். அதனால குருனால் கிடைக்க வேண்டியது என்னென்னா, குருபலம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்க. கல்யாணம் பண்ணணுன்னு பார்ப்பாங்க, குருபலன் இருக்காது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். வீட்டில் தங்கமே சேரலைன்னு நினைக்க மாட்டாங்க, எல்லா தங்கமும் அடமானம் வச்சுருக்குறோம். அப்போ அதை மீட்டுறதுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன முடியுமோ அவருக்கு நான் இப்போ பாத பூஜை பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். அவருக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம். எந்த மூலமோ அதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அவருடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அந்த அருளாசி வந்து குருனால் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வரும். என்னென்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா குருவும் குழந்தை தான் குரு ஜாதகத்தில் குழந்தைக்கு காரணமாக இருக்கிறவரும் குருன்னு சொல்லுவோம். அப்புறம் சௌபாக்கியங்கள்லாம் வரக்கூடியது, அடிப்படைகள் எல்லாம் பெருகும். வீடு, மன, வாகனம், அது மாதிரி அடிப்படைகள்லாம் பெருகும். எல்லா வகையான சௌபாகியம் 16 வகையான செல்வங்களும் பெறக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டாகும். பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் தங்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடியது. சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருக்குது. நீண்ட காலம் சுபகாரியம் இல்லாமல் நடக்கலாமல் இருந்தால் இதெல்லாம் நடக்குங்க. இதுதான் இந்த குரு பகவானோட ஒன்று தான் சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இதே போல் பல கிரகங்களுக்கு இன்னொன்று ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கும் செட் பண்ணலன்னா நிம்மதிங்கிறது எங்கே இருக்குன்னா மனசில் தான் இருக்குது. மகிழ்ச்சியும் நிம்மதியும் எதை சார்ந்ததுன்னா மனசை சார்ந்தது. ஸோ சந்திரனாக இருக்கக்கூடியது, சந்திரன் அதிதேவதை அப்படின்னா ஒரு அம்மா இருக்கிறாங்கனாக்கா அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தினா நமக்கு இப்போ குரு பகவான் பற்றி சொன்னதுக்கே 17 நிமிஷம் வீடியோ ஆயிருக்கு. ஸோ அடுத்த இது வந்து நம்ம இன்னொரு வீடியோவாக போடலாம். சரி, ஒரு கிரகத்துக்கும் அதோட காரகத்தோட தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டுக்கலாம். இப்போ குரு பகவானுக்கு சொல்லிட்டோம் பேசிக்கு சௌபாக்கியத்துக்குன்னு சொல்லிட்டு, அதாவது பணம் பெருக்கும் சௌபாக்கியம் பெருக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த நிலைக்கு நம்ம தனித்தனியாக நம்ம வந்து பார்த்து சொல்லுவோம். சௌபாக்கியம் ஏன் சொல்கிறோம், 9ஆம் இடம் குருஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம், சௌபாக்கிய ஸ்தானம், யோகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால தான் குருவை போட்டால் நமக்கு நம்மளை அறியாமலே நம்ம ஜாதகத்தை பார்க்காமலே 9ஆம் இடம் பலம் பெற்று போயிடும். அது எல்லாமே கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சா நம்ம தனித்தனியாக வீடியோ போடுவோம். இன்னும் வந்து சூரியனுக்கு சந்திரன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு 9 வீடியோ போட்டுடலாம். அடுத்த கேள்விக்கு அடுத்த வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்ம அடுத்தது போடலாம். ரொம்ப லாங் போட்டால் போர் அடிச்சிடும்.